மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே முறையான குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் திடீர்நகர் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். கடந்த 4 மாதங்களாக முறையான குடிநீர் வழங்கப்படாததால் ஆத்திரமடைந்த அந்த பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். மதுரை தேனி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்து சென்ற காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் விரைவில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. உசிலம்பட்டி தாலுகா தொட்டப்பநாயக்கனூர் பஞ்சாயத்துல திடீர்னு கிராமத்துல இருந்து நாங்க பேசுறோம். என்னுடைய பெயர் சுதா. நாங்க 4 மாதமாக தண்ணீர் பிரச்சனை எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டுருச்சு. எவ்வளவு பேருக்கு மனு கொடுத்தோம், கிளர்க்கு, பிடிஓ, சிஎம் வரையும் கொடுத்தோம், எம்எல்ஏ கொடுத்தோம். எம்எல்ஏ ஒரு தடவை வந்தாரு, அதுக்கப்புறம் வந்து பார்க்கவே இல்லை. ரொம்ப சிரமத்துக்கு ஆளாகுதான் இன்னைக்கு நாங்க பஸ் மறியல் பண்ணோம். பஸ் மறியல் பண்ணி ஸ்பாட்டுக்கு யாருமே வரல. 1 மணி நேரமா நாங்க ரொம்ப போராட்டம் பண்ணி எங்களுக்கு தண்ணிக்காக ரொம்ப பல போராட்டங்களை நாங்க சந்திச்சிருச்சோம். இப்ப பெரிய பிரச்சனைக்கு ஆளாக தான் வந்திருக்காங்க. வந்து எங்களுக்கு 2 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 நாளைக்காக நாங்க பொறுமையா காத்திருக்கிறோம். அதுக்கப்புறம் கண்டிப்பா நாங்க அடுத்த பஸ் மறியல் கண்டிப்பா பண்ணுவோம். அதுக்கு மக்கள் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்களும் மக்கள் தானே, நாங்களும் அவதிப்படல, நாங்களும் அப்பாவி மக்கள் கிடையாதா? அப்பாவி மக்கள் இதுல படிச்சும் படிக்காதவங்க இப்படி வந்து உட்காரலாமான்னு கேக்குறாங்க. அறிவில்லாத போலீஸ்காரங்க வந்து அறிவில்லையான்னு கேக்குறாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை! அவ்வளவு மன உளைச்சலுக்கு இன்னைக்கு நாங்க ஆளாகி உட்கார்ந்துருக்கோம். எங்களுக்கு நல்ல தண்ணி நாங்க கேட்கல, உப்பு தண்ணி தான் கேட்கிறோம். அன்றாட ரெகுலர் எங்களுக்கு உப்பு தண்ணி வந்தா போதும், நாங்க சமாளிச்சுக்கிறோம். நல்ல தண்ணி எப்படினாலும் நாங்க சமாளிச்சுக்கிறோம். இந்த பிரச்சனைக்கு கடைசியா பிடிஓ வந்து ஒரு தீர்வு கொடுத்திருக்காரு. 2 நாள் டைம் கொடுத்திருக்காரு. அந்த 2 நாள் நாங்க பார்ப்போம். 2 நாள் கிடைக்கலன்னு திரும்பி நாங்க பஸ் மறியல் பண்ணுவோம். அது எங்களுடைய கோரிக்கையை நாங்க வச்சுக்கிறோம்.